ஹலோ ஹோமிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மெஷின் லேர்னிங்கில் வந்துட்டு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அதில் சூப்பர்வைஸ்னா என்ன, அன்சூப்பர்வைஸ்னா என்னன்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு கோட் எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மிஷின் லேர்னிங்கில் உள்ள 3 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ட்டு. பேசிக்காக ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இந்த 2 டைப் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்ப்போம். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பேசிக்காக. ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் நான் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே நீங்கள் பாருங்களேன். ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, இந்த 2ங்கிறது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஓகேவா? லைக் இந்த எக்ஸ்ங்கிறது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அடுத்து ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது என்னன்னா, இந்த எக்ஸ் 2ஆ இருந்துச்சுன்னா ஒய் வந்து 3ஆ இருக்கும். அதுவே இந்த எக்ஸ் 1ஆ இருந்துச்சுன்னா ஒய் வந்து 2ஆ இருக்கும். இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். நீங்க இப்படி கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஏஜ் 30ஆ இருக்குன்னா உங்களுக்கு சுகர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி எஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு ஏஜ் 35 இருந்துச்சுன்னா சுகர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி எஸ். உங்களுக்கு ஏஜ் 15 இருந்துச்சுன்னா சுகர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி நோ. இப்படி ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா, இது இண்டிபெண்டன்ட், இது எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனால் இது வந்துட்டு ஏஜை டிபெண்ட் பண்ணி இருக்கு. லைக் இதை டிபெண்ட் பண்ணி இது இருக்கு. ஸோ டிபெண்டன்சி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு மாடலை ட்ரெயின் பண்ண போறீங்க. அந்த மாடல் ட்ரெயின் பண்ணும்போது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, டேய் எனக்கு இது வந்துச்சு அப்படின்னா எனக்கு இதை கொடு அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. லைக் என்னன்னா, எனக்கு 2ங்கிற ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த 2க்கான அவுட்புட் வந்துட்டு எனக்கு 3ங்கிறது நீங்க என்ன பண்ண போறீங்க, சொல்லித்தர போறீங்க. அதாவது நீங்க இன்புட்டையும் கொடுக்க போறீங்க, வித் அவுட்புட்டையும் கொடுக்க போறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிடைக்கிற மாடல் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாடலை வந்துட்டு நம்ம இன்புட் அவுட்புட்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். ட்ரெயின் பண்ணி நமக்கு வர எம்எல் மாடல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்டிங்க்கு வச்சிருக்க இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரெடிக்டட் அவுட்புட்டை கொடுக்கும். இந்த இன்புட்ங்கிறது இண்டிபெண்டன்ட், அதுவே இந்த ப்ரெடிக்ட் பண்ணி வருது பாத்தீங்களா அவுட்புட், இது டிபெண்டன்ட். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வச்சு ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஒரு லைன் ஈக்குவேஷன் நீங்க மேக்ஸ்ல பார்த்திருப்பீங்க, y = mx plus c ன்னு சொல்லிட்டு, ஓகேவா? இதுல இந்த yங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், xங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி டிபெண்டன்ட் வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க 2 பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. mங்கிறது வந்து ஸ்லோப், cங்கிறது வந்துட்டு y இன்டர்செப்ட். இந்த ஸ்லோப்பையும் y இன்டர்செப்டையும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கரெக்டா மெஷர் பண்றீங்களோ, லைக் இந்த லைன் வந்து இங்கேயும் வரலாம், இல்ல இந்த லைன் வந்துட்டு பெஸ்ட் ஃபிட் லைன்னு சொல்லுவாங்க. லைக் மேக்ஸிமம் டேட்டா எங்க இருக்கோ அந்த இடத்துல லைன், இந்த லைன் இங்கேயும் வரலாம். அந்த லைனுக்கான ஸ்லோப்பையும் y இன்டர்செப்டையும் நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னா, லைக் எம்மும் சியும் எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஒய் வந்து அக்யூரேட்டா ரிட்டர்ன் வரும், ஓகேவா? நீங்க இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி டிபெண்டன்ட் வேரியபிளை கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த 2 பாராமீட்டர்ஸ், லைக் இந்த ஈக்குவேஷன்ல இந்த 2 பாராமீட்டர்ஸ். இதே மாதிரி நிறைய இருக்கும். லைக் இது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல நான் ஒரு பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இது ரெக்ரெஷன் சொல்லுவாங்க. இதே மாதிரி கிளாசிஃபிகேஷனும் இருக்கும். கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாய் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு 100 போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த 100 போட்டோ கீழே வந்துட்டு டாக்னு நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இது எக்ஸ், இது ஒய், நீங்க இதை வச்சு ட்ரெயின் பண்ண போறீங்க. ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டாக்னு சொல்ல போறீங்க, ஒய்னு சொல்ல போறீங்க. ஸோ அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு இதை இன்புட்டா கொடுக்கும். ஸோ எக்ஸ் இன்புட்டா கொடுத்து ஒய்யை உங்களுக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த டாக்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த மாதிரி இமேஜ் கிளாசிஃபிகேஷனும் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெக்ரெஷன்ஸ் இருக்கு, கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, ஓகேவா? இதுதான் பேசிக்கா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோடிங் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். இது கூகுள் கொலாப்னு சொல்லுவாங்க, எல்லாருமே ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் காரனே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் ரிசோர்ஸ்லாம் தந்திருக்கான். இதுல நீங்க பைத்தான் கூட ஃபுல்லா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா அவனே நமக்கு வந்துட்டு 12 GB ரேம், 107 GB டிஸ்க், ரிசோர்ஸ் எல்லாமே நமக்கு அவனே கொடுத்துருவான். இந்த இதுல வந்துட்டு நீங்க ஃபுல்லா கோட்லாம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன லைப்ரரி யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கிறேன். ஸோ மேட்பிளாட்லிப் எதுக்குன்னா பிளாட்டிங், நீங்க பைத்தான் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாட்டிங் பண்றதுக்கு நீங்க மேட்பிளாட்லிப் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு ஒரு டேட்டா செட் தேவை, கரெக்டா? XY. ஸோ நம்ம இந்த டேட்டா பத்தி பேசணும், நமக்கு ஒரு டேட்டா செட் தேவை. அதுக்கு SQLN லைக் scikit-learn சொல்லிட்டு லைப்ரரி இருக்கு பைத்தான்ல, ஓகேவா? அதுல டேட்டா செட்ஸ், மாடல், லைக் இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு சில பேசிக்கான விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த லைப்ரரியிலே கொடுப்பாங்க. ஸோ அந்த லைப்ரரியில இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு ஹவுசிங் டீடைல்ஸ் சம்பந்தமான ஒரு டேட்டா செட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம்னா, ஒரு மாடல் இம்போர்ட் பண்றோம், லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷன், அடுத்து வர லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், அந்த மாதிரி ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன், இது எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்க ஒரு ஓவரால் வியூவா ஒரு மாடல் ஒன்று இம்போர்ட் பண்றோம்னு நீங்க நினைச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு லீனியர் ரெக்ரெஷனை இம்போர்ட் பண்றோம், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு scikit-learnல. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு 100 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த 100 ரோவையுமே நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி வச்சிட்டீங்க, அந்த மாடலை நீங்க இப்போ டெஸ்ட் பண்ணணும். லைக் டெஸ்ட் பண்ணணும் மீன்ஸ் நீங்க ஒரு இன்புட்டை கொடுத்து கரெக்டாக அவுட்புட் வருதான்னு செக் பண்ணணும். அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும்ல. இப்போ 100 டேட்டா இருக்குன்னா அந்த 100 டேட்டாவில் வந்துட்டு ஒரு 50 டேட்டா இல்லை ஒரு 80 டேட்டா வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு பேலன்ஸ் ஒரு 20 டேட்டா வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், ஓகேவா? அதுக்காக தான் அந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபெச் கலிஃபோர்னியா ஹவுசிங்ன்ற டேட்டா செட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு 10,000 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோமே. அதில் ஒரு 8,000 டேட்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம், அடுத்து ஒரு 2,000 டேட்டா வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். அடுத்து பேண்டாஸ்.
பேண்டாஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு நியூமரிக்கலாக மேனிபுலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேண்டாஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணிக்குவோம். ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா ரன் ஆயிடும். இப்போ நமக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா டேட்டாவை லோட் பண்ண போறோம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபெச் கலிஃபோர்னியா ஹவுசிங்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டியிலேருந்து டேரெக்டாக நீங்கள் டேட்டா லோட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸுங்கிறது என்ன, ஒய்ங்கிறது என்னன்றது நம்ம செட் பண்ணணும். எக்ஸுங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய்ங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன், டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லியிருந்தேன்னா அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீச்சர் நேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் நேம்ஸ் இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 8 ஐட்டம்ஸ் இருக்கு மொத்தமாக அந்த டேட்டா செட்டில். INC, ஹவுஸ் ஏஜ், ஆவரேஜ் ஹோமு, ஆவரேஜ் பெட்ரூமு, பாப்புலர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி 8 ஐட்டம்ஸ் இருக்கு. அதை வச்சு நீங்க எக்ஸ் டிசைட் பண்ணிடுறீங்க. ஓகேவா, ஒய்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டேட்டா டார்கெட் நம்ம என்ன பண்றோம்னா அந்த டேட்டா செட்ல அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஒய் டீடைல்ஸ், லைக் நமக்கு எந்த இதை டார்கெட் பண்றோங்கிறதுக்கு முதற்கொண்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மீடியன் இன்கம் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளா வைக்க போறோம், லைக் எக்ஸா வைக்க போறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸை வச்சு ஒய்யை கண்டுபிடிக்க போறோம். அந்த ஒய்ங்கிறது என்னங்கிறது நான் இப்போ அடுத்து உங்களுக்கு நான் பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் பண்றேன். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இங்கே, அந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை வச்சு நான் என்ன பண்றேன்னா டெஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0.2 கொடுத்தோம் அப்படின்னா இந்த 100ல வந்துட்டு 20 வந்துட்டு டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, 80 வந்துட்டு ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிளிட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் எக்ஸை கொடுக்குறேன், ஒய்யை கொடுக்குறேன், டெஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.2 வச்சுக்கிறேன். 4 டேட்டாவை பிரிஞ்சிருது. ஸோ எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். தட் மீன்ஸ் என்னன்னா நமக்கு எக்ஸ் ட்ரைனிங் டேட்டா செட் இருக்கு, ஒய் ட்ரைனிங் டேட்டா செட் இருக்கு. இந்த ரெண்டுத்தை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மாடலை ட்ரெயின் பண்ண போறோம். அடுத்து எக்ஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒய் டெஸ்ட்டோட கம்பேர் பண்ணி கரெக்டாக வருதான்னு கண்டுபிடிக்க போறோம். லைக் எக்ஸ் டெஸ்ட்டை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்து ஒய் டெஸ்ட் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஓகே, மாடல் இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லீனியர் ரெக்ரெஷன் இப்போதைக்கு எடுத்திருக்கோம். அதில் வந்துட்டு ஃபிட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நமக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறோம், எக்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஒய் ட்ரைனிங், இது ரெண்டுத்தை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிடுறோம். இப்போ ட்ரெயின் பண்ணியாச்சு, நமக்கு லீனியர் ரெக்ரெஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரெடிக்ட் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ப்ரெடிக்ஷன் எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம், டெஸ்ட் டேட்டா செட்டை வச்சு. நம்ம ட்ரெயின் டேட்டா செட்டை வச்சு ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் டேட்டா செட்டை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா, அடுத்து டெஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நமக்கு மாடல் வந்துட்டு எதை ப்ரெடிக்ட் பண்ணிருச்சுன்னா ஒய்யை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம எதை கம்பேர் பண்ண போறோம்னா இந்த ஒய் ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அந்த ஒய் ப்ரெடிக்ட் ஆனதையும் ஒய் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு பிரிச்சு வச்சிருக்கோம்ல டேட்டா செட், அதுல எவ்வளவு அக்யூரசி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு சொல்லுது 0.45%. அப்படின்னா என்னன்னா 45% கிட்ட எனக்கு அக்யூரசி இருக்கு. 100 ஒய் ப்ரெடிக்டட் டேட்டா இருக்கு. ஓகே, 100 ஒய் டெஸ்டிங் டேட்டா செட் இருக்கு. ஓகேவா, அதுல பாத்தீங்க அப்படின்னா 100ல 45 இது கரெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். 45% இதுவும் சேம்னு அர்த்தம். அதாவது என்ன மீனிங்னா நம்ம ஒய் டெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம், இதையும் நம்ம என்னத்தை ப்ரெடிக்ட் பண்ணுச்சு நம்ம மாடலுங்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 45% நமக்கு வந்துட்டு கம்பேர் ஆயிருக்கு. லைக் 45% வந்துட்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால நமக்கு 45% அக்யூரசி இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு நமக்கு. இப்போ பாருங்க நான் உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன். லீனியர் ரெக்ரெஷன் மீடியம் இன்கம் வர்சஸ் ஹவுஸ் வேல்யூ. நான் இந்த இடத்துல டார்கெட்னு சொல்லிட்டு இருந்தேன்ல உங்கள்கிட்ட, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் நேம்ஸ், இந்த இடத்துல டேட்டா டார்கெட். அந்த டார்கெட்டுங்கிறது வேற எதுவுமே கிடையாது, நமக்கு ஹவுஸ் வேல்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மீடியன் இன்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மீடியன் இன்கம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹவுஸ் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ரன் பண்ணனா உங்களுக்கு ஒரு கிராஃப் வந்திருக்கு. ஹவுஸ் பிரைஸ் அதுதான் உங்களுக்கு ஒய், மீடியன் இன்கம் அதுதான் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னா மீடியம் இன்கம் 4 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் பிரைஸ் வந்துட்டு 2ன்னு சொல்லி உங்களுக்கு இங்க ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, நான் சொன்னேன்ல பெஸ்ட் ஃபிட் லைன் உங்களுக்கு ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு. சோ டேட்டா எல்லா இடத்துலயும் ஸ்கேட்டர் ஆயிருக்கு. பட் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ல தான் மேக்ஸிமம் டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த லைன்ல தான் நமக்கு டச் ஆகுது. ஓகேவா, சோ இப்போ இந்த லைனோட எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு. சோ இந்த லைனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்லோப் எடுக்கலாம், ஒரு ஒய் இன்டர்செப்ட் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒய் ஈக்குவல் டு mx plus c சொல்லியிருந்தேன்ல, m ஸ்லோப் பிளஸ் c ஒய் இன்டர்செப்ட் ரெண்டுத்தையும் எடுத்து அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ப்ரெடிக்ட்ங்கிற ஃபங்க்ஷனே ரன் பண்றோம். இன்டர்னலா இப்படி தான் நடந்துட்டு இருக்கு நமக்கு. ஓகேவா, எக்ஸ்டர்னலா நமக்கு இப்படி டைரக்டா மாடல் ப்ரெடிக்ட் ஆகி வர மாதிரி தெரியுது. ஆனா உள்ள இன்டர்னலா என்ன நடக்குதுன்னா y ஈக்குவல் டு mx plus c அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி m ஐயும் c ஐயும் இந்த லைனை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி இந்த mங்கிறது நமக்கு அக்யூரசி ஏற 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 நான் மறுபடியும் ட்ரெயின் பண்றேன்னு வச்சுக்கோமே, நான் அக்யூரசி ஏத்த மறுபடியும் நான் ரீட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த லைன் வந்துட்டு எனக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஃபிட்டுக்கு வரும். பர்ஃபெக்டான ஃபிட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னோட ஒய் ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்துட்டு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணும் மாடல். ஸோ பேசிக்கா இதுதான் வந்துட்டு ஒரு ரெக்ரெஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஒண்ணுமே கிடையாது. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் என்ன கொடுத்தோம், நம்ம இன்புட்டும் கொடுத்தோம் அவுட்புட்டும் கொடுத்தோம். கரெக்ட், ரெண்டுமே இது கொடுத்தோம், சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் கொடுத்தோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்க போறோம்னா வெறும் இன்புட் மட்டும் தான், அதாவது எக்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம். இந்த எக்ஸை கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னா எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணு, ஒரு டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணு, இல்ல அப்படின்னா நீனே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உன்னோட விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லுன்னு நம்ம இது மாடல்
மாடல்கிட்ட கொடுக்க போகிறோம். லைக் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இது எல்லாமே டேட்டா செட். அது மாடல் என்ன பண்ணுவோம்னா greater than 30 ஒரு கிளஸ்டர் ஆகவும் ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 அனதர் கிளஸ்டர் ஆகவும் போட்டுரும். ஓகேவா, நம்ம இந்த இடத்துல அவுட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 30க்கு மேல உள்ளது 30 கீழே உள்ளதுன்னு கொடுக்கல. அதுவே என்ன பண்ணிருச்சுன்னா நமக்கு தேவையான மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி அதோட புரிதலுக்கு என்ன லைக் இப்போ அது வந்துட்டு என்ன புரிஞ்சுக்குதுன்னா ஓகே 30 வயசுக்கு மேல உள்ளவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, 30 வயசு கீழே உள்ளவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே புரிஞ்சு நமக்கு அதுவே கிளஸ்டர் பண்ணி கொடுத்துருது. ஓகேவா, லைக் இந்த இடத்துல நம்ம அவுட்புட் கொடுக்க மாட்டோம், அதையே நம்ம சிமிலாரிட்டிஸை வச்சு அவுட்புட்டை கண்டுபிடிக்க சொல்லுவோம். அவுட்புட் கொடுக்கல. ஓகேவா, அது என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக செக்ரிகேட் பண்ணுது. அது ஒரு மாடலாக பில்ட் ஆயிடுது. இந்த மாடலுக்கு நம்ம இப்போ இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் கொடுக்கும். லைக் இப்போ நம்ம 100 பேரை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ள உள்ள சிமிலாரிட்டிஸ் அந்த டேட்டா செட்டை வச்சு அது என்ன பண்ணுவோம்னா நம்ம கிளஸ்டர்ஸாக பிரிச்சு கொடுத்துரும். ஓகேவா, இது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கும் ஏஜுக்கும் உள்ள கிராஃப். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த ஹைட்டுன்னு சொல்லி கிளஸ்டர்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஏஜ் குரூப்ல இருந்தால் மேக்ஸிமம் இந்த ஹைட் தான். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா இதுவே இது பண்ணிடுது, நம்ம கிளஸ்டர் பண்ணி கொடுத்துருது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் நமக்குள்ள பேசிக்கான 2 எக்ஸாம்பிள் வந்துட்டு கிளஸ்டரிங், அடுத்து செக்மெண்டேஷன். ரெண்டுமே நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா K-மீன்ஸ் கிளஸ்டரிங்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை வந்து நான் ஃபியூச்சர்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் அடுத்தடுத்து லெசன்ஸா. அடுத்து டேட்டா செட் ஒன்று மேக் பிளாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்டை இன்புட் எடுத்துக்கிறோம். அடுத்து மேட்பிளாட்லிப் எதுக்கு உங்களுக்கே தெரியும், டேட்டாவை பிளாட் பண்ணி விடுறதுக்கு. ஸோ இது மூணுத்தையும் நான் இப்போ ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. நான் என்ன பண்றேன்னா இந்த மேக் பிளாப்ஸ்ல பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் எவ்வளவு இருக்கணும், சென்டர்ஸ் எத்தனை இருக்கணும், ரேண்டம் ஸ்டேட் எத்தனை இருக்கணும் நம்ம செட் பண்றோம். நான் இங்க சென்டர்ஸ் 4 இருக்குன்னு செட் பண்றேன்ல, அது ஏன்னு நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு. நான் செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா K-மீன்ஸ்ல வச்சு நம்ம கிளஸ்டர் வச்சு ரன் பண்ணி விட்டுறோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா K-மீன்ஸ் கிளஸ்டரிங்கிற அந்த அல்காரிதம் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்க ஃபிட், நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபிட்ங்கிறது ட்ரெயினிங். இங்க வந்து நான் வந்துட்டு ட்ரைனிங் பண்றேன். எனக்கு இப்போ K-மீன்ஸ் கிளஸ்டரிங்ல கிளஸ்டர் வந்துட்டு எனக்கு n = 4, அதாவது 4 கிளஸ்டரா பிரிக்க போகுது. அதை தான் நான் இங்க சென்டர்ஸ்னு சொல்லியிருந்தேன். ரன் பண்ண வேகத்துல எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன், 4 கிளஸ்டர்ஸா அந்த பிளாப் வந்து பிரிச்சிருக்கு. லைக் எனக்கு பிளாப்ல வந்துட்டு 1000 டேட்டா இருக்கும். 1000 டேட்டாவை 4 சென்டர்ஸா பிரிச்சிருக்கு. எனக்கு இங்க ஒரு சென்டர், இங்க ஒரு சென்டர், இங்க ஒரு சென்டர், இங்க ஒரு சென்டர் கிளஸ்டரா பிரிச்சிருக்கு. அதாவது இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் 5 கொடுத்துருந்தேன் வச்சுங்களேன், எனக்கு 5 சென்டர்ஸா பிரிக்கும். இப்போ எனக்கு மொத்தம் 5 கிளஸ்டரா பிரிச்சிருக்கு. 1 2 3 4 5. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, நான் அதுக்கிட்ட 5ன்னு சொன்னேன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா 20 வயசுக்குள்ள உள்ளவங்க 1, 40 வயசுல இருந்து 20 வயசு உள்ளவங்க 1, 40 வயசுல இருந்து 60 வயசுல உள்ளவங்க 1, 60 வயசுல இருந்து 80 வயசு, 80 வயசுல இருந்து 100 வயசு. ஸோ 5 கிளஸ்டர் வந்துருச்சு. ஸோ நான் 5ன்னு கொடுத்தேன்னா 5, அதுவே 4ன்னு கொடுத்தேன்னா 25 பிரிச்சு. உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப லாங்கா போயிருக்கும்னு நினைக்கிறேன், போர் அடிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து நான் வீடியோஸ்ல வந்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஸோ தேங்க்யூ.